உணவு ஒவ்வாமை காரணமாக ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த பெண்ணும் தற்போது உயிரிழந்துள்ளார். தென்காசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அன்னை முதியோர் இல்லத்துல 60க்கும் மேற்பட்ட முதியோர்கள் உள்ள நிலையில் இந்த முதியோர் இல்லத்தில் உணவருந்திய சில நபர்களுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. உணவு ஒவ்வாமையால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 11 பேரினை அன்னை இல்ல நிர்வாகத்தினர் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு நேற்று அழைத்து வந்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட பொழுது 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதில் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 48 வயதான சங்கர் கணேஷ், முருகம்மாள், சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அம்பிகா ஆகிய 3 பேர் நேற்று உயிரிழந்த நிலையில் மேலும் 2 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. மற்ற 6 பேருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து அளித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக தென்காசி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த காப்பகத்தை வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா மூடி சீல் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பகத்தில் உணவு சாப்பிட்ட நபர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் தற்போது 4 பேர் மொத்தம் உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்திலே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.